விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. நான் அதுதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்குரிய எல்லா தேவைகளையும் கரெக்டா அந்தந்த நாளுக்கு கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே. இன்னைக்கு மே மாசம் 10ஆம் தேதி ஆயிடுச்சு. இந்த மாசம் கடைசியா ஜூன் மாசமா ஃபீஸ் கட்டுறதுக்குள்ள கர்த்தர் அந்த பணத்தை எப்படியாவது கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமே. இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எல்லா இடத்திலும் வெறுமையா இருக்குது, எல்லா இடத்திலும் காய்ந்து போயிருக்கிறது, எல்லா இடத்திலும் மறண்டு போயிருக்கிறது. அற்புதம் எங்க இருந்து வரும், அற்புதம் எங்க இருந்து நடக்கும் என்று சொல்லி ஒரு ராஜாக்கள் ஒரு பெரிய கூட்டம் வந்து எலிசா இடத்துல கேட்கும் பொழுது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன். ஆமே. ஒண்ணுமே இல்ல, ஒண்ணும் நடக்கல, ஆனாலும் கர்த்தருடைய நாமத்தினால நீங்க விசுவாசத்தோடு கேளுங்க. இயேசுவின் நாமத்தினால இந்த மாதம் என்னுடைய பிள்ளைகளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். இயேசுவின் நாமத்தினால இந்த மாதத்துல கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸா இருந்தாலும் எந்த ஃபீஸா இருந்தாலும் அவங்களுக்குரிய தேவைகள் ஒவ்வொன்றத்திலும் என் தேவன் பெரியவராய் இருந்து அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்.